ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வெண்பா பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் அரவிந்த். நாம இன்னைக்கு பார்க்க போறது நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேங்க் பத்தி தான். இந்த டேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த டேங்க்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டேங்கோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சஸ், ஹைட்டு வந்து 15 இன்ச்சஸ், வித்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ் தான். ஆனா இதுல என்னன்னா நாம வந்து ஒரு காம்பேக்டா ஒரு ஃபில்டரு வித்து அதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு காம்போவா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பட்ஜெட்ல நாம இதை கொடுக்குறோம். இதுல என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த சிலிக்கான் டெஸ்ட் நார்மலாகவே அடிச்சிருப்போம். அந்த நார்மலான சிலிக்கான் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து எட்ஜி ஃபீடிங் தெரியும். அதுக்காக வேண்டிதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்லாம் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இம்போர்ட்டட் டேங்க்ல இருக்கிற டிராபேக் என்ன அப்படின்னா, இம்போர்ட்டட் டேங்க்ல வந்து உங்களுக்கு அவன் ஃபில்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கிற ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க அடிக்கடி கிளீன் பண்ற வேலையா இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சு ஒரு இம்போர்ட்டட் டேங்க் லுக்கில் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிற டேங்க் தான் இது. இதுல வந்து சிலிக்கான் எச்எஸ் எல்லாம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு எச்சி ஃபீடிங் கொடுத்துருக்கோம். இந்த பார்டர்ல நம்ம வாட்டர் சே எவ்வளவு லெவலுக்கு விட்டாலும் அந்த காலப்போக்கில் உங்களுக்கு அந்த உப்பு படி இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டாப்ல வந்து நமக்கு வாட்டர் லெவல் வரைக்கும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருவோம். இந்த ஸ்டிக்கரை நீங்க பேக்ரவுண்ட் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் இந்த எட்ஜ் ஃபீடிங்கும் சரி. இந்த எட்ஜ் ஃபீடிங்குமே வந்து உங்களோட பேக்ரவுண்டு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுமோ அந்த மாதிரியான கலர்லேயே கொடுத்துட்றோம். ஸோ எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து உங்கள் டேங்கோட லுக்கு வந்து கெட்டு போயிடாது. ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அது நமக்கு கேரண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம செட் பண்ணியிருக்கிற மோட்டர் வந்து அக்வாரியம் ரிலேட்டட் மோட்டர் கிடையாது. இதுல நம்ம போட்டிருக்க மோட்டர் வந்து ஒரு ஏர் கூலர் மோட்டர் தான். ஸோ ஏர் கூலர் மோட்டருங்கிறதுனால ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கு. சேம் டைம்ஸ் உங்களுக்கு வாட்டர் கூலிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. லிட்டர் பர் ஹவர் அது எல்லாமே காஸ்ட் வைஸும் சரி, மோட்டர் குவாலிட்டி வைஸும் சரி நல்லா இருக்கு. மோட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பின்னாடி ஒரு ஈஸியா எடுத்து கழட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளான ஃப்ளோப் டைப்ல தான் கொடுத்துருக்கோம். நீங்க அடியில சாண்டு கிராவல்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணனாலுமே நாம செட் பண்ணியிருக்க இந்த மோட்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க ஈஸியா செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஸ்பெஷலான விஷயமே பார்க்கறது என்னன்னா, நாம அட்டாச் பண்ணி செஞ்சிருக்க இந்த டாப் சம் சிஸ்டம் தான். இந்த டாப் சம் சிஸ்டம் வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு டாப் ஃபில்டர் 5 சைஸுக்கு இருக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச் வித்துல ஒரு டேங்கோட ஃபுல் லென்த்துக்குமே போட்டு ஹைட் வந்து ஒரு 6 இன்ச் வச்சிருக்கோம். இதுல வந்து வாட்டர் சக் பண்ற வாட்டர் வந்து மேல வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரே பார் செட்டப் போட்டுட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதுல வந்து உங்களுக்கு 3 லேயர் ஸ்பாஞ்சு கொடுத்துருக்கோம், தேவையான அளவுக்கு பயோமீடியா கொடுத்துருக்கோம். அடிக்கடி கிளீன் பண்ற தேவையும் இல்லாம இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்த்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம மார்க்கெட்ல மக்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு நீங்க வந்து இந்த ஃபில்ட்ரேஷனை கிளீன் பண்ண தேவை இருக்காது. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 6 மாசம் கிளீன் பண்ண தேவையில்ல, 3 மாசம் கிளீன் பண்ண தேவையில்ல அப்படிங்கும்போது வாட்டர் சேஞ்சே பண்ண தேவையில்லையா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 15 days ஒன்ஸ் ஆகுது ஒரு 30% வாட்டர் முடியும்னா வீக்லி ஒன்ஸ் கூட 30% வாட்டர் வந்து நீங்க ஜஸ்ட் வாட்டரை டிராப் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கிற வகையில உங்களுக்கு வந்து இதை கிளீன் பண்றதுக்கு தேவையான ஒரு மேக்னட் ஸ்க்ரப்பரு பிளஸ் ஒரு சைபான் பம்பு, ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நெட்டு, லைட்டிங்கு பிளஸ் அடிஷ்னலா அடியில போடுறதுக்கான கிராவல்ஸ் இல்ல சாயில் ஸ்டோன் என்ன வேணுமோ எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க சாய்ஸ். இதை பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த காம்போவோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு இதோட டீடைல்ஸ் அண்ட் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.